ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்புன்ற குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் கடலைப்பருப்பு ஓரளவுக்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி ரேஷன் துவரம் பருப்பு நம்ம ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம ரெண்டு கலந்து போட்டோம்னா நல்லா தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நான் கலந்து 2 அளவுக்கு தான் மொத்தத்தில் ஓரளவுக்கு 100 கிராம் தான் நான் எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு தான் மொத்த பருப்பை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு 1லேருந்து 2 மணி நேரம், அதிகபட்சம் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். முடியலைன்னா கூட நமக்கு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் ஊறினா கூட போதும். அது நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வெங்காயம் தக்காளி எல்லாமே நறுக்கி பச்சை மிளகாய் எல்லாம் குழம்புக்கு நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி உருண்டைக்கு தேவையான பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், தேங்காய், கருவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் தக்காளியும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கணும். தக்காளி சேர்த்த உடனே அஸ் யூஸ்வல் நம்ம சேனலில் சொல்கிறது தான், கல் உப்பு போட்டு வதக்கணும்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். இப்போ உள்ள தக்காளியெல்லாம் வதங்கவே மாட்டேங்குது. மிக்சியில் அடிச்சுட்டு ஊற்றுறதுக்கு நம்ம இந்த மாதிரி கல் உப்பு போட்டுட்டோம்னா நல்லா மசிஞ்சு நல்லா வந்துடும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்து புளியில் நம்ம கரைச்சி ஊற்றிக்கணும். தக்காளி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு அந்த மாதிரி புளிப்பு. இப்போ உருண்டை குழம்புங்கிறதுனால ரொம்ப அதிகம் புளிப்பாக இல்லாத அளவுக்கு கொஞ்சம் ஊற்றத்தான் வேணும். ஆனால் ரொம்ப புளி ஊற்றாமல், மீன் குழம்புக்கெல்லாம் ஊற்றுற மாதிரி ஊற்றக்கூடாது. பருப்பு உருண்டை குழம்புக்கு கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம ஊற்றணும். மீன் குழம்பு இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு அது உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சம் புளியை கொஞ்சம் குறைச்சி தான் போடணும். தக்காளிக்கு தகுந்த மாதிரி புளி ஊற போட்டு நம்ம அதை தனியாக கரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இதில் நம்ம மசாலாலாம் 1 பை 1 சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 2 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் மிளகாத்தூள் காரமாக இருந்ததுன்னா குறைச்சி போட்டுக்கோங்க. காரம் கம்மியாக இருந்ததுன்னா கூட இன்னொரு அரை கரண்டி நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். இதெல்லாம் கரெக்டாக அளவு சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம வைக்கிற குழம்போட குவான்டிட்டியை பொறுத்து தான் மிளகாத்தூள் மல்லித்தூள் நம்ம போடணும். நம்ம உருண்டையை பொறுத்து நம்ம போடுறது கிடையாது. குழம்பு நம்ம எவ்வளோ திக்காக வைக்கிறோமா கொஞ்சம் தனியாக வைக்கிறோமா அப்படின்னு இந்த குழம்பு திக்காக தான் இருக்கும். நம்ம என்ன தான் தனியாக வச்சாலுமே உருண்டை நம்மளுக்கு திக்காயிரும் உருண்டை குழம்புனாலே. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி மல்லித்தூள் மிளகாத்தூளை நம்ம குவான்டிட்டி கூட்டி குறைச்சி போட்டுக்கிட்டு நம்ம நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டு. இந்த நேரத்தில் நம்ம புளியை கரைச்சி ஊற்றிடணும். புளியை கரைச்சி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம மூடி நம்ம கொதிக்க வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு கொதிச்சுட்ருக்கோம். அந்த நேரத்தில் நம்ம இந்த உருண்டையை உருட்டிட வேண்டியதுதான். ஏன்னா பருப்பை நம்ம நல்லா ஊற வச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம். அதனால் நம்ம அதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். அரைச்சி நம்ம அது உருண்டைக்கு உள்ள இதெல்லாம் நம்ம செஞ்சிடலாம். இது குழம்பு தாளித்து விட்டுட்டோம்னாலே குழம்பு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி நம்ம கொதிக்க விட்டுற வேண்டியதுதான். இங்கிட்டு ஊற வச்ச பருப்பு எடுத்துகிட்டு இந்த பருப்போடு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். சின்ன மிக்ஸி ஜார் நல்லா அரையும். இல்லை அப்படின்னா நடு ஜார்லையாவது சேர்த்து நம்ம அரைச்சிக்க வேண்டியதுதான். இதுக்குள்ளே இதெல்லாம் பூண்டு கொஞ்சம் அது குழம்புலையும் போட்டிருக்கேன், இதிலே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம 2 பங்காக போட்டு அரைச்சிக்க போகிறேன். பருப்பு போட்டு பருப்போட சோம்பு, வரமிளகா போட்டிருக்கேன். வரமிளகா போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயமும் நம்ம சேர்த்து போட்டு அரைச்சோம்னா நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் வெங்காயம் எப்போவுமே போட்டு அதில் அரைச்சி இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கிட்டால் போதும். இதில் சின்ன வெங்காயம் தான் நறுக்கி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு செட்டு பருப்பு அரைச்சி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தேங்காயும் ஒரு முடி திருவி போட்டிருக்கேன். பல்லாகவும் போட்டுக்கலாம், திருவியும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ இன்னொரு செட்டு இன்னும் கொஞ்சம் இருந்ததையும் அரைச்சி எல்லாம் ஒன்றா போட்டுட்டு நம்ம நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம உருட்டி குழம்புல போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இல்லை இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் உருண்டை குழம்பு செய்கிறீங்க அப்படின்னா நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதே மாதிரி இட்லி பாத்திரம் மேல் தட்டு வச்சு அதில் துணி போட்டு நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம உருட்டி நம்ம அதில் வேக வச்சு எடுத்துக்கணும். அதுவும் சூப்பரான ஈஸியான மெத்தடு தான். வேக வச்சுனா ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, ஒரு 50% அரை வேக்காடு வெந்தாலே போதும். ஏன்னா நம்மளுக்கு உருண்டை குழம்புல போட்டோம்னா கரையாமல் இருக்கிறதுக்காக. நம்ம குழம்புல போடுறது நல்லா வெந்து வரும், அதுதான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது இந்த மாதிரி
இட்லி பாத்திரத்தில் வைக்கிறதுல கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்து அவ்வளோவா கிடைக்காது. அதனால் நம்ம குழம்புலயே ஒரு 10 உருண்டையாக உருட்டி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கொதித்து வந்ததுக்கப்புறம் மிச்சம் உருட்டி போடணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் மொத்தமாக உருட்டி வச்சுட்டு அதே ஒரு 50% கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். நான் இப்போ இதில் பாதி உருட்டி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நான் அதுலேயுமே ஒரு 4-5 உருண்டை உருட்டி இதில் குழம்புல எப்படி போட போகிறேன். அது வெந்து வர்றதுக்கும் இது வேகவும் இதை எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இது ஒரு மெத்தட் இருக்குது, அது ஒரு மெத்தட் இருக்குதுன்னு சொல்கிறேன். நான் அதில் ஒரு 4-5 உருண்டை மட்டும்தான் போடுறேன், ரொம்ப போடலை. ஏன்னா நான் எல்லாத்தையும் நான் இட்லி பாத்திரம் வச்சுட்டோம், அதிலே வேக வச்சுட்டு போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டுட்டு நம்ம எல்லா உருண்டையும் போட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா அது நல்லா வெந்து வந்துடும். அதே மாதிரி ஒரு உருண்டை அளவு மாவை எடுத்துகிட்டு நம்ம நல்லா கரைச்சிட்டு நம்ம இதில் சேர்த்தோம்னா குழம்பு நல்லா திக்னஸாக இருக்குது. தேங்காயெலாம் நம்ம தனியாக அரைச்சி ஊற்றணும்னு கட்டாயம் கிடையாது. அந்த மாதிரி நம்ம செய்யும்போது குழம்பு நல்லா திக்காக வந்துடும். நம்மளோட ஐடியாவுக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். அப்புறம் எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் பொரிச்சிட்டு எண்ணெயில் அப்படி இதே மாதிரி உருட்டி இல்லைன்னா தட்டி நம்ம வடை தட்டுவோம்ல அந்த மாதிரி தட்டிட்டு கூட லேசாக பொரிச்சிட்டு, ரொம்ப பொரியணும் இல்லை, லேசாக பொரிஞ்சாலே போதும். பொரிச்சிட்டு நம்ம தூக்கி இதில் போட்டுற வேண்டியதுதான். இப்போ நான் அந்த இதெல்லாம் இப்போ முதல்ல போட்ட 4-5 உருண்டை நல்லா வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு உருண்டை அளவு மாவையும் எடுத்து இதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த வேக வச்ச உருண்டையை எடுத்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுருக்கோம்ல அந்த உருண்டையெல்லாம் எடுத்து இதில் சேர்த்துக்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக இதில் சேர்த்துட்டு நல்லா கொதித்து வந்தோடனே கடைசியில் மல்லித்தலை கருவேப்பிலை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க உருண்டை குழம்பு. நம்மளுக்கு இந்த உரப்பு, இந்த காரம், புளிப்பு இது எல்லாமே இவ்வளோ போதும். நம்மளுக்கு ரொம்ப புளிச்சாலும் நல்லா இருக்காது. அது மாதிரி காரமே இதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ உருண்டை இதிலே வெந்துருச்சு நம்மளுக்கு 50%. இப்போ இதில் போட்டுட்டு இந்த குழம்பு கொதிக்கும் போது சேர்ந்து வேகும். அதே மாதிரி அதில் வந்து அந்த மசாலாலாம் அதில் இறங்கி குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சிட்டு போட்டிங்கன்னா உருண்டை உங்களுக்கு உடையாமல் வரும். அதுக்காக தான் அந்த மெத்தட். இல்லைன்னா நம்ம எண்ணெயில் கூட பொரிச்சிட்டு போட்டு சாப்பிட்டாலும் இன்னமும் நல்லாயிருக்கும். அது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ கடைசியில் கருவேப்பிலை தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். உருண்டை போட்டு ஒரு 10-15 நிமிஷம் கொதிச்சாலே போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெந்து உருண்டை காலையில் செஞ்சு வச்சிட்டோம்னா மத்தியானம் சாப்பிட செம்மையாக இருக்கும். அதில் உப்பு உரப்பெல்லாம் சார்ந்துருக்கும்ல, அதுக்கு தான் நம்ம காலம்பரே செஞ்சுட்டு உடனே எந்த குழம்புமே உடனே வச்சு உடனே சாப்பிட்டோம்னா அது உப்பு காரம்லாம் சேராது. காலையிலே வச்சு மதியம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கடைசியாக இருந்த கொஞ்சம் 4-5 உருண்டை என் மகளுக்காக இந்த மாதிரி வடை மாதிரி இப்படி இந்த மெத்தட்லேயும் நம்ம செஞ்சுட்டு குழம்புல போட்டுக்கலாம். அதுக்காக இதை காமிச்சிருக்கேன். வடை மாதிரி போட்டு அவளுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி மெத்தடில் இதே